வணக்கம் மக்களே. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 48 வயசு தான் ஆகுது. பொல்லாதவன் வில்லன் டேனி பாலாஜி திடீரென மரணம் அடைந்து வருகிறாரு. இவருடைய மரணத்து குறித்து காரணம் என்ன, வெளியான செய்தி, வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக திடீரென உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காக்க காக்க படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்த டேனியல் பாலாஜி கௌதம் மேனன் அடுத்து இயக்கிய வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக மிரட்டியிருப்பார். நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான பொல்லாதவன் படத்தில் மெயின் வில்லன் டேனியல் பாலாஜி தான். தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பைரவா மற்றும் பிகில் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடித்த டேனியல் பாலாஜி வெற்றிமாறன் திரைப்படத்துல வட சென்னை படத்துல ராஜனாக நடித்து அமீரின் சகோதரனாக நடித்திருப்பார். கடைசியாக கடந்த ஆண்டு வெளியான அறிவன் படத்தில் தான் டேனியல் பாலாஜி அதன் பின்பு எந்த ஒரு திரைப்படங்கள்ல கமிட் ஆகாமலே இருந்து வந்த நிலையில் தற்போது திடீரென அவரது காலமான செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. டேனியல் பாலாஜி மரணம் குறித்து இப்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக அதிவிரைவில் உயிரிழந்து வராங்க. சில நாட்களுக்கு முன்னதாக லொல்லு சபா 60 வயதில் மாரடைப்பு காரணமாக இறந்து போனாரு. இந்த நிலையில அடுத்து பேரிழப்பாக டேனியல் பாலாஜி வெறும் 48 வயதிலே உயிரிழந்தது ரசிகர்களை, சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் இந்த மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே ரொம்ப பேர்த்துக்கு பயமாத்தான் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து சமீப காலமாக ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனாங்க. மயில்சாமி, மனோபாலா, மாரிமுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொல்லு சபா ஜேசு அவர்கள் மாரடைப்பு காரணமாகத்தான் 2 நாட்கள் முன்னாடி இறந்து போனார். இவருடைய மரணம் தொடர்ந்து பேரிழப்பு ஆனது. இப்போது பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்து போனது ஒட்டுமொத்த சினிமா துறையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. வில்லன் நடிகராக டேனியல் பாலாஜிக்கு புகைப்பிடிக்கும் பழக்கமும் மது அருந்து பழக்கமும் அதிகதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் செலுத்தி வந்த டேனியல் பாலாஜி சமீப காலமாக பெரியதாக பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் உடல்நலக்குறைவும் ஏற்பட்டு என்று சொல்லப்படுகிறாங்க. 48 வயதெல்லாம் மாரடைப்பு ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய வயதா என ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. சினிமா நடிகர்கள் தங்கள் உடல் நலத்தை அதிகமாக பேணி பாதுகாப்பாமல் இருப்பதுதான் இப்படி இளம் வயதிலே மரணம் நிகழ காரணம் என்று சொல்லி வராங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகையும் பல பிரபலங்களையும் வாட்டி வதைத்த கொரோனா தொற்றுக்கு டேனியல் பாலாஜியும் ஆளாகியிருந்தார். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்த விவேக் உள்ளிட்ட பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததை போல டேனியல் பாலாஜியும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். டேனியல் பாலாஜியின் இந்த திடீர் மறைவுக்கு பல காரணங்களை சினிமா பிரபலங்கள் அடிக்கடிக்கு வருகின்றன. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நம்ம சேனல் சார்பாக இவருக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.